அம்மாவை அடிச்சு கை இங்கெல்லாம் அடிச்சிருக்கான், தலையில அடிச்சிருக்கான். நெல் மறைமுகமான இடத்துல ஃபுல்லா அவங்களுக்கு அடிபட்டிருக்கு. 77 வயசு அம்மா. அவன் என்னை தப்பா பண்ணான்னு சொல்ல அவங்களுக்கு கூச்சமா இருந்திருக்கு, சொல்லாம விட்டுட்டாங்க. எங்க அம்மா ஊர்ல தனியா தான் இருக்காங்க. எங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆயிடுச்சு. எங்க தம்பி பெங்களூர்ல இருக்காரு. என்னை முக்கோண்டத்துல கொடுத்தாங்க. எங்க அண்ணன் பேரணம்பட்டுல இருக்காரு. அம்மாவுக்கு என்ன வேணுமோ நாங்க எல்லாம் இது போட்டு அங்க தனியா இருந்தாங்க. ஊர்ல பூர்வீக வீட்டுல இருந்தாங்க. இப்போ என்னன்னா வியாழக்கிழமை நைட்டு 8 மணிக்கு மேல எப்பவும் போல அம்மா சாப்பிட்டுட்டு கட்டில படுத்திருந்திருக்காங்க. அதே ஊரை சேர்ந்த அஜித் என்ற பையன், ஒரு 20-22 வயசு தக்க பையன் அம்மா கிட்ட போயிருக்கான். போய் பணம் இருக்கான்னு கேட்டிருக்கான்னா அவன் ஏற்கனவே வண்டியெல்லாம் திருடி இருக்கான். அதோட இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. அம்மா கிட்ட போனோடனே அம்மா சடனா பயந்துட்டு இருக்காங்க. என்ன காசு என்ன ஏதுன்னு சொல்லி கேட்கறதுக்குள்ளேயே கட்டில இருந்து இழுத்து கீழே தள்ளி அம்மா ட்ரெஸ் எல்லாம் உருவி வெளியில கூட்டின்னு வந்து அம்மாவை அடிச்சு கை இங்கெல்லாம் அடிச்சிருக்கான், தலையில அடிச்சிருக்கான். நெல் மறைமுகமான இடத்துல ஃபுல்லா அவங்களுக்கு அடிபட்டிருக்கு. அவன் பாலியல் வன்கொடுமை பண்ண பார்த்துருக்கான். அது செக் பண்ணாங்க. இங்க டாக்டர் குடியாத்தம் ஜிஹெச்ல சேர்த்துருக்கோம். அவங்க எல்லாம் செக் பண்ணிட்டு இப்போ அட்மிஷன் போட்டிருக்காங்க. அவனையும் கைது பண்ணியிருக்காங்க. இது நான் எதனால ப்ரெஸ்க்கு நான் சொல்றேன்னா, எல்லாருக்கும் அவேர்னஸ் இருக்கணும். எங்க அம்மாவை நாங்க நல்லா தான் பார்த்துக்கிறோம். இருந்தாலும் அவங்க அந்த சொந்த ஊர்ல இருக்கணும்ன்ற ஒரு எண்ணத்துக்காக அவங்க அங்களை வச்சு அவங்க திருப்திக்காக தான் நாங்க வச்சு பார்க்குறோம். இப்படி தனியா இருக்கிற லேடிஸை இந்த மாதிரிலாம் பண்ணா அவங்களுக்கு பாதுகாப்பு எனி நேரம் நாங்க அங்க இருக்க முடியாது இல்லையா? அவங்களுக்கு பாதுகாப்பா எல்லாரும் இருக்கணும்ன்ற அவேர்னஸ் தான் நான் இந்த இதுக்கு சொல்றேன். அவனுக்கு தக்க தண்டனை வாங்கி கொடுக்கணும். எங்களுக்கு எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க. அந்த பாட்டிமா ரேப் பண்ணிருக்காங்க சொல்றாங்க. அம்மா அட்டெம்ப்ட் பண்ணிருக்கான் அப்படின்ட்டு அவங்க சொல்ல தெரியல. ஆமா ட்ரை பண்ணிருக்கான். அவங்க அதுக்குள்ள மயக்கம் ஆயிட்டு இருக்காங்க. அவங்க இறந்துட்டாங்கன்னு நினைச்சு விட்டுட்டு போயிட்டு இருக்கான். உயிரோட இல்லைன்னா கழுத்தெல்லாம் நெரிச்சிருக்கான். எல்லாம் அடையாளம்லாம் இருக்கு. இறந்துட்டாங்க. அவன் அந்த ஊரை விட்டு போகாம என்ன நடக்குன்னு காலையில வரைக்கும் இருந்திருக்கான். மார்னிங்கு பக்கத்துல எங்க அத்தை இருக்காங்க, காளியம்மாள்ன்ட்டு. அவங்க எங்க அம்மா போய் பார்த்துருக்காங்க. பார்த்து எப்பவுமே மார்னிங் போவாங்க. இந்த மாதிரி போயிருக்காங்க. போனா இங்கெல்லாம் அடி நிறைய இருக்கு. இது என்ன நடந்ததுன்னா, இவங்க சொல்ல பயந்துட்டு இப்படி சொன்னா அவன் நம்ம மறுபடியும் எதுனா பண்ணிடுவானோன்ட்டு கீழே விழுந்துட்டேன்னு இருக்காங்க. இல்ல ஏதோ நடந்திருக்கு நீ சொல்லுன்னு சொன்ன உடனே அப்படியே சொல்லியிருக்காங்க. அஜித்ன்ற பையன் நைட்டு 20,000 கூட எடுத்திருக்கான். காசு கூட எடுத்துட்டு இருக்கான். அப்பா போட்ட வாண்டு இருந்தது. எடுத்துக்கிட்டு அப்புறம் அடிச்சுட்டு இது மாதிரி பண்ணிட்டான். அப்ப கூட இவங்க 77 வயசு அம்மா. அவன் என்னை தப்பா பண்ணான்னு சொல்ல அவங்களுக்கு கூச்சமா இருந்திருக்கு, சொல்லாம விட்டுட்டாங்க. நான் தான் கண்டுபிடிச்சு இன்னைக்கு காலையில என்ன நடந்தது சொல்லுமா, அந்த மறைமுகமான இடம்லாம் வலினாங்க. அதனால என்ன நடந்ததுமானா அப்புறம் என்கிட்ட சொன்னாங்க. மறுபடியும் இப்ப எடுத்து செக் பண்ணும் சார், இதான் நடந்திருக்கு. அவனுக்கு தக்க தண்டனை அஜித்ன்றவனுக்கு கொடுக்கணும். அந்த ஊர்ல அவனுக்கு துணை போறாங்க. அவனை கொண்டு போய் ஒழிக்க வைக்கிறாங்க. அங்க பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாம் இருக்காங்க. எல்லாருக்கும் அங்க கேட்டு அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும். ஒரு குற்றவாளியை ஒழிக்க வைக்கிறது தப்பு தானே சார்? அது அவங்களுக்கு தண்டனை கொடுக்கணும் சார். எங்களுக்காக சப்போர்ட் பண்ணுங்க எல்லாரும். இந்த மாதிரி லேடிஸ் இருக்கிறவங்க தனியா விடாதீங்க. எல்லாருக்கும் நன்றி சார். 1,26,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advttv@dttv.in.